الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، ووقد الباب الإمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب استحباب العزلة عند فساد الناس والزمان أو الخوف من فتنة في الدين فوقع في حرام وشبهات ونحوها. قال الله تعالى: ففروا إلى الله إني لكم منه نذير مبين. وقال سعد بن أبي وقاص رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إن الله يحب العبد التقي النقي الخفي. رواه مسلم. திணைக்கக்கூடிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 69வது பாடம். குழப்பமான காலத்தில் மக்களை விட்டு தனித்திருப்பது. இதில் ஒரு வசனம், சூரத்து தாரியாத்துடைய 50வது வசனம், அல்லாஹ்விடம் அருள் பெற நீங்கள் விரையுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அவனிடமிருந்து வந்த பகிரங்கமான எச்சரிக்கையாக நான் இருக்கின்றேன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது. அடுத்த ஹதீஸு, நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சமுடைய நிறைவான மனமுள்ள மக்களை விட்டு பிரிந்த தனியே மறைந்து வாடும் அடியானை நேசிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இங்கு பொதுவாக நினைக்கக்கூடிய அல்லாஹ் அடியார்களே, பொதுவான ஒரு சட்டம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் மக்களுடன் சேர்ந்து இருப்பதுதான் சிறந்தது. மக்களுடன் சேர்ந்திருப்பதும் அவர்களால் வரக்கூடிய சிரமத்தை நாம் அனுசரித்து செல்வதும் இதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, ஒரு முஃமின் மக்களுடன் சேர்ந்து அவர்களால் வரக்கூடிய தீங்கும் அவர்களால் வரக்கூடிய சிரமத்தை அவன் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு இருந்து இவன் அல்லாஹ்விட மிக சிறந்தவனாக இருக்கின்றான். யாரை விட எந்த ஒரு தொடர்பும் எனக்கு வேண்டாம், யாருடைய பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்று தனித்தவனாக அவன் சென்று விடுகின்றானே அவனை விட என்று ஹதீஸ், சஹீஹான ஹதீஸில் வருகின்றது. ஆனால் சில நேரத்தில், சில சந்தர்ப்பத்தில் தனித்து இருப்பது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. சில நேரத்தில் இல்லை என்றால் பொதுவாக சேர்ந்து இருக்க வேண்டும். பெற்றோருடன் இருக்கும் பொழுது, அதே போல மனைவி, மக்கள், உறவினர்கள், உற்றார்கள், அண்டை வீட்டினர்கள் என்று எல்லாரும் சேர்ந்து வாழும் பொழுது சிரமங்கள் வரும். அது சோதனையாக இருக்கும். அதில் பொறுமையுடன் இருந்து அல்லாஹ்விடக்கூடிய கூலியை தேட வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பம், மிக நுணுக்கமான ஒரு சந்தர்ப்பம், அந்த நேரத்தில் அல்ல அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் என்ன செய்யலாம்? தனித்திருப்பது சிறந்ததாகும். எப்பொழுது? குழப்பமான காலத்தில். குழப்பமான காலத்தில் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ஈமானுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதென்றால், அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதன் ஈமானை பாதுகாப்பதற்காக அவன் அந்த இடத்தை விட்டோ அல்லது அந்த மக்களுக்கு மத்தியில் விட்டு அவன் தனித்திருப்பது இது சிறந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது, ஹிஜ்ரத் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது ஏற்படும்? ஒரு மனிதன் ஒரு நாட்டிலோ ஒரு ஊரிலோ அல்லாஹ்வை பகிரங்கமாக அவன் மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாத பட்சத்தில், அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய உடைமைக்கும் அவனுடைய உயிருக்கும் பாதிப்பு என்று ஏற்படக்கூடிய அச்சம் இருக்கும் பொழுதுதான் அவன் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அதனால்தான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் பார்ப்போம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அடியானை நேசிக்கின்றான். எப்படிப்பட்ட அடியானை நேசிக்கின்றான்? அத்தகி, அந்நகி, அல்-கஃபி. இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். முதல் அத்தகி, முத்தகியாக வாழக்கூடியவர், பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடியவர், இறையச்சமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர், தக்வாவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கின்றார். தக்வாவுடைய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது என்ன? தக்வா என்பது என்ன? அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய விஷயத்தை அவன் நிறைவேற்றுவதும், தடுத்த விஷயத்திலிருந்து அவன் தன்னை தடுத்துக் கொள்வதும், இது
இது என்ன தக்வாவுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தொழுகையை ஜமாத்துடன் தொழுவது இது நம்மீது கடமையாக இருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதும் அதே போல நாம் நம்மீது கடமையாக இருக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும் அல்லது ஜக்காத்தாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்களை கடமையான விஷயங்களை நிறைவேற்றுவது, அதே போல பாவமான விஷயத்திலிருந்து விலகி இருப்பது, இதுதான் உண்மையான ஒரு தக்வாவாக ஒரு இறையச்சம் ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இதற்கு முன்னான் அமர்விலும் நான் தெரியப்படுத்தினேன். அமீருல் மோமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடமும் இன்னொரு அறிவிப்பில் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவிடமும் கேட்டார்கள், தக்வா என்றால் என்ன? அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அமீருல் மோமினீனே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன், இதற்கு நீங்கள் பதில் தாருங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு நான் பதில் தருகின்றேன். நீங்கள் ஒரு வீதியில் நடக்கின்றீர்கள், அந்த வீதி மிக சேரும், அதே போல முற்களும் அந்த செடிகள் உள்ள முற்செடிகள் உள்ள, அதே போல கண்ணாடிகள் உடைந்த அந்த பாதையில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்றால் எப்படி கடப்பீர்கள் என்று கேட்டார்கள். அமீருல் மோமின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறினார்கள், என்னுடைய ஆடையை நான் உயர்த்தி கொண்டு அதை நான் என்னுடைய உடலோடு சுமத்தி கொண்டு நான் என்ன செய்வேன், பாதுகாப்புடன் என்னுடைய ஆடையை அந்த முச்செடிகள் கிழித்து விடக்கூடாது என்பதற்காகவும், இந்த சேறு அல்லது இந்த இது என்னுடைய ஆடையை அழுக்காக்காத நிலையில் என்ன செய்வேன், மிகவும் கவனமாக நான் செல்லுவேன். அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் என்ன கூறினார்கள், அமீருல் மோமினீனே, இதுதான் தக்வா, இதுதான் தக்வா. இந்த உலகத்துல நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய, நம்மை ஈமானை அழிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதில் அனைத்துமே நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்து கொண்டு கடப்பதுதான் இந்த உலகத்துல தக்வாவுடைய ஒரு எடுத்துக்காட்டு என்று அமீருல் மோமினிடம் கூறினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தக்வா என்று சொல்லும் பொழுது, இறையச்சம் என்று சொல்லும்போது என்ன, அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை நாம் நிறைவேற்றுவதும் தடுத்த விஷயத்திலிருந்து அவன் விலகி இருப்பதும், இதுதான் முத்தகியான பேணுதலான இறைச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இது ஒன்று. இரண்டாவது அல் கனி. அல் கனி என்று பொதுவாக சொல்லும் பொழுது நாம் அல்லது நம்முடைய பிரபலியமாக அல் கனி என்றால் பணக்காரன் என்று நாம சொல்றோம். கனி என்பது பணக்காரன். ஆனால் இங்கே இந்த ஹதீஸ் வரக்கூடிய அல்லது அசல் அதனுடைய அகராதியில் நாம் பார்க்கும் பொழுது அல் கனி என்றால் போதுமான மனப்பக்குவம் உள்ளவன். அல் கனி என்று சொல்லும் பொழுது சஃபிஷியன்ட் என்று நம்ம சொல்லலாம். ஆங்கிலத்துல செல்ஃப் சஃபிஷியன்ட் என்றது சஃபிஷியன்ட். போதுமான, கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவனுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டாலும் அது அவனுக்கு போதுமானது என்ற அந்த மனப்பக்குவம் வருகின்றதே, அவன்தான் உண்மையான செல்வன், அவன்தான் கனி, அவன்தான் கனி. இங்கு என்ன அர்த்தம் அல் கனி என்பது, மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை அவன் விரும்புவது கிடையாது. மாறாக அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும், இவர் என்னை விட உயர்ந்தவராக இருக்கிறார், என்னை விட பணக்காரராக இருக்கிறார், என்னை விட செல்வந்தராக இருக்கின்றார், இருக்கட்டும், ஆனா எனக்கு அல்லாஹ் கொடுத்தாரு போதும், இவரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு தேவையில்லை. அவன் என்ன செய்யறான், போய் அவனிடம் யாசனம் செய்வதோ அல்லது அவரிடம் ஏதாவது கேட்டு வாங்குவதோ என்று வைப்பது கிடையாது. மாறாக எது கொடுக்கப்பட்டதோ அதுவே போதுமானதாக நினைக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துஆ என்ன, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக, நீ கொடுத்த ஹலாலை கொண்டு எனக்கு போதுமான ஒரு நிலையை ஏற்படுத்து, ஹராமை நான் விடக்கூடிய நிலை என்னை ஏற்படுத்தி விடாதே, இந்த சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி விடாதே, என்னுடைய வாழ்வாதாரத்தையோ அல்லது என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக ஹராமை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் என்னை தள்ளிவிடாத, ஹலால் நீ கொடுத்த விஷயத்தை போதுமான அளவுக்கு நீ அமைப்பாயாக. அதற்கு பிறகு அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன்னுடைய ஃபضலையும் உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு நிறைவான விஷயத்தை அது கொடு, மக்களிடம் நான் கேட்கும் அளவுக்கு என்னை வைக்காது. யாரிடம் கேட்கக்கூடாது, உன்னிடம் மட்டும்தான் கேட்கணும், நீ கொடுத்த விஷயத்தை எனக்கு போதுமான அளவுக்கு நீ கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இரண்டாவது அல் கனி, போதுமான அந்த மனப்பக்குவம் இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். போதுமான மனப்பக்குவம் நமக்கு கிடைத்தது என்பது மிகப்பெரிய ஒரு நியமத்து, மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. மூன்றாவது அல் ஹஃபி.
மறைமுகமாக வாழக்கூடிய அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடிய விஷயத்துல அவன் செலவழிப்பதாக இருக்கட்டும், மற்ற இதர இபாதத்துகள் செய்வதாக இருக்கட்டும், அவன் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டான், அதை வீடியோ போட்டு அதை மக்களுக்கு மத்தியில நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் சொல்ல மாட்டான். மாறாக அவன் செய்யக்கூடிய அமல்கள் அது மறைமுகமாக இருக்கும். அது தான தர்மமாக இருக்கட்டும், அவனுடைய இரவு தொழுகையாக இருக்கட்டும், மற்ற இதர விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்துமே அவன் என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்வான். மக்களுக்கு மத்தியில அவன் பிரபல்யம் ஆக வேண்டும் என்று விரும்ப மாட்டான். இதனால்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நமக்கு கடந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் அவ்வளவு கல்வியில தேர்ச்சி பெற்றிருப்பார்கள், வல்லுநராக இருப்பார்கள், அமல்கள் அவ்வளவு சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய அமல்களை எக்காரத்து கொண்டும் வெளிப்பட்டு விடக்கூடாது என்ற அந்த விஷயத்துல மிகவும் தெளிவாக இருப்பார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியர், ஒரு ஆசிரியர், அவர் நிபந்தனை வைக்கிறார். பாருங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மாணவராக வரும் பொழுது அவருக்கு அவருடைய அந்த ஆர்வத்தையும் அவருடைய அந்த துடிப்பையும் மார்க்க கல்வியுடைய அந்த ஈடுபாட்டையும் பார்த்து இவர்கள் வரக்கூடிய காலத்தில் ஒரு சிறந்த ஒரு அறிஞராக ஆகலாம் என்று இருக்கும் பொழுது அவரிடம் நிபந்தனை வைக்கிறார். நான் உங்களுக்கு கல்வியை கற்றுத்தரேன், ஆனா என் பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நான் இவர் தான் கற்றுத்தந்தாரு. அதனால்தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுடைய அந்த பட்டியல் பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் மாணவர்கள் யாரெல்லாம் கற்றுக்கொண்டார்கள், கற்பித்தார்கள் என்று வரும் பொழுது ஒருவருடைய பெயரு அங்கு பெயர் இருக்காது, வெறும் புண்ணியா இருக்கும். புண்ணியா என்பது அழைப்பு பெயர். இன்னாருடைய தந்தை என்று பெயர் இருக்கும். அது பிறகு இன்னொரு புத்தகத்தில் பார்க்கும் பொழுதுதான் தெரியும், ஓ இந்த அறிஞர் தான். ஏன் இந்த விஷயம் ஏற்பட்டதுன்னா அவர் நிபந்தனை வைத்தார். இரண்டாவது சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஸலஃபு ஸாலிஹீனுடைய சம்பவத்துல இப்படி பாருங்க, அந்த நம்மளை மறைக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து அதனுடைய பொருளை அறிந்து இப்படி கண்களிலிருந்து கண்ணீர் வல்க, அவர்கள் சுப்ஹானல்லாஹ் கண்ணீர் வடி. அந்த நேரத்தில் யாராவது வர்றாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, தன்னை துடைத்து விட்டு மா அஷத்த பர்தன், எவ்வளவு சலிமா, எவ்வளவு சளி என்று என்ன செய்வாங்க, அந்த கண் கலங்கி அந்த விஷயத்தையும் அந்த கண்ணீர் வடித்த விஷயத்தை என்ன செய்வாங்க, உடனடியாக அதை மாற்றி விடுவார்கள். மக்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு அவர்கள் அந்த நிலையாகும். ஆக கணிப்புக்குரிய அல்லாஹ் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்காக நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமல் செய்யக்கூடிய அடியாய் தான் என்ன செய்கின்றார், அல்லாஹ் விரும்புகின்றான். ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த விஷயம், இந்த 3 தன்மையில் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குதா என்று நாம் பார்க்க வேண்டும். இருக்கின்றது என்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதை தொடர்ச்சியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை அதை அப்படிப்பட்ட நிலையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழப்பமான காலம் இதை விட ஒரு பெரிய ஒரு குழப்பமான காலம் இதற்கு முன்னால் இருந்தது கிடையாது. வரக்கூடிய காலங்கள் மிக மோசமான ஒரு காலங்கள் ஏற்படலாம், எல்லாம் பாதுகாப்பான. ஆனால் ஒரு புத்தியுள்ள மனிதனுக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு என்ன, அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுதே அவன் அதை நன்மையான அமல்களில் பயன்படுத்திக் கொள்வதுதான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அனுப்பக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உடைய உண்மையான ஒரு அடியார்களாக வாழ்ந்து கொடுக்கப்பட்ட விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே ஆக்கியல்வானாக. ஆமீன். வக்ரதவான்.